வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். முனியாண்டி வீட்டில் கிளாங்க போது எடுத்த படம். காலம் மாறி போச்சு. 2 பேரும் மடக்குன்னு முத இங்கே நடந்துச்சு. இதே தம்மராக்கி தெருக்கெல்லாம் பெரியவங்க வருவாங்க. பெரிய பெரிய கிராமத்துல எல்லாம் 4 பேர் சாராயத்தை போட்டு தான் சண்டை ஓடுவேன். டேய் அவன் எவன்டா நாடகம் மாறிட்ட சண்டை ஓடுறது? நம்ம ஐயா வர்றாரா கையில் இறக்கி விடுவாங்க. அமைதியாக போயிடுவாங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா. டேய் கையை காலம் முடிச்சு போடுவேன். அவன் அழகு மயந்தானடா, இங்கிட்டு யாரா கிட்ட மேனடா, இல்லைங்கய்யா போங்கடா போயிடுவாங்க. மரியாதை இப்போ அப்படியே தலகாலம் மாறிடுச்சு. எப்படி இப்போ எப்படி 4 பேர் பீரையும் பக்காடி லெமனம் போட்டு இதே இடத்துல பாயிறாங்கன்னா ஊர் பெரிய ஆளை வர சொல்லு. அது எவன்டா இங்கே சத்தம் போடுறது? வீட்டுக்கு போக மாட்டாங்க. நெஞ்சுக்கு வேட்டி ஏற்றி கட்டிட்டு இவர் பக்கமே வருவாங்க. இல்லை என்னமோ எவன்டான்னு சொன்னே என்ன, இல்லை எவன்டான்னு சொன்னே என்ன, பாஞ்சு பார்ப்போமா, ஓலை குட்டோ ஏன் அடிச்சு பார்ப்போமா? ஏன் இது மாறிச்சுன்னா அன்றைய இருந்த நீங்களே இப்போ உள்ளலாம் நிறைய மாறிக்கிருச்சு. அன்னைக்கெல்லாம் பெரிய வரும்போது பீடி குடிச்சாலும் கீழே ஓடுவாங்க. உங்களை யாரும் நான் சொல்லலைங்க ஐயா, நடக்கிற உண்மையை சொல்கிறேன். பெரிய ஆளு சின்ன பையன் தீபாவளிக்கு தண்ணி அடித்தா நீ மூடிக்கிட்டு போகணும். நீ போறைய வெக்கமாக இல்லாமல் பெரியப்பாவுக்கு எச்சு ஊற்றுது 2 ounce ஊத்துறா, அப்புறம் ஒன்று தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பால பீடியை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 இழுப்பு குடுறா நக்கு போய் ஏன் கேட்குற? சிந்திக்கணும் சிந்திக்கணும். மரியாதை எப்படி கிடைக்கும்னா நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்கு. என்னை பற்றி ஆத்தா மாதிரிலாம் அன்னைக்கு புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. சின்ன பையனை கூப்பிடுவாங்க, உங்கள் ஐயா வேற சொல்லுப்பு சொல்லாது. இன்னைக்கு புருஷன் பேரை சொல்லாம எந்த பொம்பளை இருக்கிறது கிடையாது. எப்படி உண்மைதானே? அன்னைக்கு கஞ்சி ஆச்சு கொடுத்து இன்னைக்கு எல்லார் வீட்லையும் புருஷன் உழ வைக்கிறேன். ஸ்டவ்வை போட்டு அடிச்சு கிடைக்காம பிச்சுக்கு பிச்சுக்கு அடிச்சு கேஸை பற்ற வச்சு தெரியாம பானையை கருக்கி விட்டு அவன் ஒரு சோறு அப்படியே அரிசியா இருந்தா பொண்டாடி தூக்கி போட்டு அடிப்பேன். என்ன அரிசியா வடிக்கிற ஏண்டி கோத்தா அடிப்பேன். இதே அரிசியா ஃப்ரைட் ரைஸை போட்டு விற்கிறேன் சவராஷ்டாக்காரன் சப்பு சப்புன்னு, அதை வாங்கிட்டு உணச்சியா திங்கிற. ஏன் காலம் மாறிக்கிருச்சு. தமிழகத்தில் தமிழனுக்கு வேலை கிடையாது. பார்த்தீங்களா? நாம் பிறந்த தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கிடையாது. ஏன்? நல்லா உழைச்ச காலம் போய் பூராமே தண்ணி கணேசு போயல எல்லாம் போட்டு பூரா இழப்பு வந்துருச்சு. இந்திக்காரன் அவ்வளோதான் 50 ரூபா கொடுத்து 5 நாளைக்கு வேலை பார்க்குறேன். கே சாணி எங்கேருந்து அங்கே அட்டி அள்ளி கொட்டுறேன், திருப்பி இங்கே கொட்டுறேன். நம்மால் அப்படி கிடையாது. 2 மம்பட்டி அள்ளுவேன், அப்படியே போய் பீடி வத்த வச்சுக்கிட்டு ஆள் பார்த்தவனே அவன் தானே மறுபடியும் வேலை பார்ப்பேன். பூரா சுறுசுறுப்பு குறைஞ்சது. என்ன? தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம். தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு பிறவிதான். எல்லாரும் சொல்லவே இல்லை 7 பிறவி. போன பிறவியில் நம்ம என்னமா இருந்தோம்? ஒரு மயிரா இல்லை. நீ இந்த ஒரு பிறவில ஒழுங்கா இருக்க முடியல, உனக்கு எதுக்கு 7 பிறவி? ஒரு பிறவி இல்லையே. அத்தா இந்த முக்காடு ஓட்டுக்க பொம்பளையெல்லாம் ஒன்றும் முக்காடை எடு, இல்லைன்னா சிம்படுங்காம வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு வதக்கணும் எரிஞ்சே வருவேன். என்ன தான் நான் ஆஸ்பத்திரியில் முடியாமல் கிடந்த என்னை பார்க்க வந்திருக்கேன். என்னைய நான் முடியாதோட இந்த தம்மராக்கி கிராம பெரியவங்களுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அங்கேருந்து வந்திருக்கேன். சத்தியமா என்னால் என் வாய்ஸே மாறுது. நல்லா பாருங்க, என் குரலே என்னால் பேச முடியலை. 7 நாளாக கடுமையான காய்ச்ச. அப்படி இருந்து எதுக்கு வந்திருக்கேன் நீங்களாம் சொல்லுங்கத்தா? 3:30 நான் குளிச்சு விட்டு நல்லா குங்குமம் பொட்டை வச்சுட்டு என் புருஷங்காலு எங்கே கிடக்குன்னு கவக்கம்பு எடுத்து கிளச்சிட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டுதான் நான் அடுப்பு பற்ற வைப்பேன்னு சொல்கிற பொம்பளை இருந்தால் கைதுக்கு எங்கே பார்ப்போம் சுத்தம். ஆனால் முள்ள வெட்டி அடங்கினேன். இதுகளை பூரா உலக்கிட்டு அடிச்சு தலை கேரளாவுக்கு அங்கிட்டு விரட்டி விட்டு 1 வருஷம் கழிச்சு வரட்டல முடிஞ்சு. ஹலோ எம்கேஎஸ் மந்தை கருப்பணசாமி குழு சார்பாக 101 அம்பலிப்படுத்த ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி. உலகத்திலேயே எல்லா பெண்களுமே கணவர்களை கண்கலங்காமல் பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் அழுதிங்க அவன் சிரிச்சேன்,
இப்போ அவங்க அழுகுறாங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம். ஒவ்வொரு ஒம்பளையும் கராத்தில் 2 பெல்ட்டு கும்பு சிலம்பெல்லாம் கற்றுட்டு வர்ற. அவன் கற்றுட்டு வந்தது பீடியும் தண்ணியும் தான். தயவு செய்து ஹலோ 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 சார் போய்ங்க வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். அதுக்கு வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தாயா சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதைய தானி மறந்தாயா பட்ட சாராய குடி போதைய தானி மறந்தா. அதுக்கு குடி பழக்கம் வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 ரூபாய் வச்சிருந்தா கோட்டு வாங்கு. அதுக்கு வேணா மதம் பழக்க வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை கட்டுன ஆசை மனைவி உள்ள உங்க அப்பா உன்னை நம்பி இருக்கிற அத்தனமே இன்னைக்கு தெருவில் வாடுமே இந்த குடினால. நன்றி நன்றி. இந்த கைதட்ட ஊரா வந்து எப்படியோ திருந்துட்டு இப்போ லைன் மாத்திரம் மாற்றட்டும். ஹலோ ஹலோ அருமையான மை செட்டு பாவம். ஏன்னா மை செட்டுக்கார வந்து கல்யாண வீட்டில் மட்டும் போட்டால் காது ஊத்துக்கு போட்டால் மட்டும்தான் வீட்டில் சப்பல் எடுப்பாங்க. திருவிழாவுக்கு பூராமே பூரா கொக்கி ஓட்டு போஸ்ட் மரத்துலாம் எடுப்பாங்க. நீ உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கிற காட்டி கொடுக்கல வோல்டேஜ் பத்தாது. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் மைசெட்டு போட வரும்போது கட்டிங்க போட்டிருப்பேன் போல பாவம். ஈர நேரம் ஓனர் சொன்னார் போய் கொக்கியை போட்டு வாடான்னு. இவனும் போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை போட்டேன். லைனே வரல. அவங்களும் திருகுறாங்க மைக்கு ஆட்டேன் போய் பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். கடைசியில் போய் லைட் அடித்து பார்க்கும்போது முண்டை லைனில் ஓடலை. இந்த போஸ்ட் மரத்தில் எவனோ கொடிக்கயிறு கட்டி வச்சுருந்துருக்கேன். அந்த கொடிக்கயிறில் ஓட்டம் கோத்தா ஈரில் இடக்கணும். ஏன்னா எல்லா தொழிலையுமே கஷ்டம். ஆனால் அதை ரசித்து செய்யணும். இந்த மை செட்லாம் அவங்க பேர் வாங்கத்தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த டீசல் ஆஃப் ஆயிடுச்சா? ஆனால் இலச்சமே உனக்கு டீசல் வாங்கி கொடுக்க முடியாது. என் அன்பால் என் திறப்புலாவுக்கெல்லாம் ஒரு மை செட்டுக்கார் வந்தார். மணிக்கு 75 லிட்டர் அடிக்க முடியேன். ஆமாம் நானும் விடலையே. என் காரவே 3 மாதத்துக்கு அடகு வச்சு தான் டீசல் வாங்கி கொடுத்தேன். மணிக்கு 75 லிட்டர்னா எவன் தாலிடா இருக்கிறது? ஏன்னா அப்போ புனிதமாக நடந்துச்சு எல்லாமே. பூராமே வந்து கறினாத்தான் இப்போ எல்லாம் போய் செய்முறை செய்கிறேன். ஆட்டுக்கறி கோழிக்கறினா போய் 1001 எழுதுறியா. சாம்பார் சோறுன்னா ஊரில் ஒரு ஆளை நியமித்து அவன்கிட்டே கொடுத்து விட்றாங்க. நீ போய் எழுதிட்டு வா சாம்பார் ஆம்பளை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ கல்யாணம் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். கிராமத்துல எல்லாம் ஊர் பெரிய அம்பலார் ஐயா வருவார்.
ஏப்பா தாலி கட்டலாம்ல அப்படின்னு கொடுப்பாரு. சிம்படுங்காமல் தாலி கட்டிட்டு அழகாக நடத்துனாங்க அப்போ. இப்போ கிடையாது. இப்போ தாலி கட்டும்போது மாப்பிள்ளையை டெச்சரில் தூக்கிட்டு வர்றேன். முதல்ல நைட்டு பூரா அவன் தண்ணி அடித்து வீச்சம் தாங்காமல், அதுலேயும் ஐயர் ஓதும் போது ஐயரை தேங்காய் கொண்டு எறிகிறாங்க வதக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு ஐயர்லாம் ஓதிக்கிட்டே இருந்தார். கிறிசு கட்டவை எவனா அந்த யாகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றிருக்கேன், அவருக்கு தெரியலை. அவர் சுவாகன்னு பற்ற வச்சு மூஞ்சியை கருக்கி லாவி. இப்போ அப்படியே நடக்குது. அப்போல்லாம் போட்டாவுக்கு நிற்கும் போதெல்லாம் எப்படி நிற்பாங்க பொம்பளை ஆளுகள்லாம், ஆம்பளை ஆளுலாம் இவ்வளோதான். போட்டா சிரிங்க, ஏய் சிரிக்கவே மாட்டாங்க பூராமே, இந்த அப்படியே நிற்பாங்க. இப்போ அதே இது வந்து பொண்டாட்டி கிளம்பிருச்சு. 10-20 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் போட்டோ எடுக்க வரும்போது புருஷன் சிரிக்க மாட்டார். பொண்டாட்டி சொல்லணும், ஏய் ராசாத்தி அப்பா, ஏய் இலவு மைனே சிரிங்க. அவர் பார்ப்பார், அன்னைக்கு சிரிச்சது தானடி, அன்னைக்கு சிரிச்சது தான் உன்னையோட சிரிச்ச உழப்பாயிருச்சு, மறுபடியும் தூண்டுறாலே இன்னும் குலக்கசு ஆயிருமுண்டு அவன் தான் சிரிக்கிறேன். பாரு திருப்ப அனுபவம் எனக்கு ஏன்னா தாலி உலக்கிட்ட அடி வாங்கியிருப்பேன். அனுபவப்பட்டிருக்காப்புல. எங்கள் ஊரில் நடந்த கதையை கேள். பரிசம் போட்டு 1 வருஷம் ஆகிருக்கு. இவனு வீடியோ காலிலே பேசியிருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது குளிக்கும்போது வீடியோ கால் வா அப்படி இப்படின்னு இருக்கேன். காலி பையலாக இருந்திருப்பேன் போல். இந்த பிள்ளை இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஃபஸ்ட் நைட்டுக்கு போனவன். ஃபஸ்ட் நைட்டுக்கு போனோடனே அந்த பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்துக்கோ, சின்னஞ்சிறுசு ஒரு மாதிரியாக இருக்கும், வாங்கடா நம்ம வயக்காட்டில் போய் கட்டில் எடுத்து போட்டு படுப்போம்னு போயிட்டாங்க. மாப்பிள்ளை கத்திருக்கேன், ஐயோன்னு கத்திருக்கேன். அதில் ஒரு கிளவி தண்ணி குடிக்க வந்தது. ஐயோ இங்கே வாரு, அவர் தாத்தா மாதிரியே அவன் போயிடுச்சு. காலையில் மாப்பிள்ளை வந்திருக்கேன், மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி காலை கெந்திட்டு வந்திருக்கேன். வந்தோடனே இவங்க ஆத்தா கேட்டிருக்கு, எப்போ உங்கள் அப்பே மாதிரியே முரட்டத்தனமாக இப்படி நடந்துக்கலாமா, போமா ஆத்தான வாக்குறேன் தாலி அரைஞ்சு கொடுங்க போயிரு. அவ தாலி முண்டை கராத்தா வளையிருக்கா தெரியல, கட்டிலையெல்லாம் தூக்கி போட்டு முறிச்சு அடிச்சிருக்கா. அவன் கத்திருக்கான் பிள்ளை. ஏன்னா ஓடஞ்சு வாரி சிரிக்குது பூரா. இப்போ உள்ள பொம்பளை ஆளு குமரி பிள்ளைகளுக்கெல்லாம் சமைக்க தெரியல. அன்னைக்கு ஒரு வீட்டில் தம்மராய்க்கிலே ஒரு பொம்பளை சமைச்சிச்சுன்னா பொம்பளையை கண்டுபிடிச்சி போடுவேன். ஏய் குருவன் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாடி அந்த பத்தியா, அவள்கிட்ட தாண்டி இந்த மனம் இருக்கும். இப்போ பொம்பளையை சமைச்சிச்சுன்னா பூரா கதவை அடைச்சிரு வீச்சம் தாங்காமல் பூரா யூடியூப்பை பார்த்து சமைக்குதுங்க. ஆட்டுக்கறி வைப்பது எப்படி செல்லில் துப்புக்குன்னு தொடையோட மசூர் மட்டையோடு வந்துடுது. நீ போட்டு சமைக்கிற. இப்போ யாருக்கு சமைக்க தெரியுது? தாலாட்டு பாட்டு. எனக்கெல்லாம் இவளை ஒரு ஞானமாக ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக சிரிக்க வைக்கவும் ஓரளவுக்கு கொக்கரை பூதியாக இருந்தாலும் அது என்ன பூதியா? ஆமாம், இந்த ஞானம் எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா ரொம்ப கோவக்கார். எங்கள் அப்பா பேர் கண்ணே. நாளைக்கு அன்பாளையத்தில் பார்த்துருவார் எங்கள் அப்பா, யூடியூப்பில் பார்த்துருவார். பார்த்துட்டு இந்த டான்ஸு கரையாத்தையும் வைகிறார் எங்கள் அப்பா. என்னன்னு? என்னடா நாடகம் ஆடுற வெண்ணமையனேன்றார் என்னைய. எதுக்கு? ஏப்பா நாடகம் ஆடி தானப்பா நான் பேர் வாங்கியிருக்கேன், மசுரை பிடுங்க நீ போவேனாம்டா. ஏன்ப்பாண்டே எந்த காட்டு முண்டையே எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தாலையும் பேசுகிறான், அந்த பையன் மையன் இந்த பையன் மையன் தலக்க கொண்டு வருவேன்டார் என்னைய. ஒன்றை பேச அது இந்த பிரேதீஸ்வரியில் சொல்கிற அந்த சூத்தூத்தி முண்டை எவடாவ மசுத்தை அறுக்காம விட மாட்டேன்டா. ஏன்னா எங்கள் ஆத்தா எங்கள் அம்மாவுக்கு நல்ல சாரி தான். எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி. இங்கே ஒரு ஆத்தா வந்திருக்கு, எங்கள் ஆத்தா முத்துலட்சுமி ஆத்தா வந்திருக்கு, அதுக்கு தெரியும். எங்கள் அம்மா அழகாக பாடுவாங்க. அப்போ எனக்கு ஞானம். எங்கள் அம்மா தாலாட்டு பாட்டு பாடும். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ உறங்கு, உங்க அப்பா வர நேரமாகும், நான் வளர்த்த அழகுறதா நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர் மகன் கண்ணாதரு, நான் வளர்த்த கட்டிரதா நீ உறங்கு. தூங்கிடுவேன். இப்போ பொம்பளைகளுக்கு தாளாட தெரியலை. மயன் 3 வயசு ஆயிடுச்சு, நல்லா பேசிய நோத்தங்கம்மாண்டு. அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் தாளாட்டு பாடுற, அவளுக்கு கட்ட குரல், தொட்டியை இழிச்சுக்கிட்டு அது பாடுதுவார். ஆரோரோ அப்படின்னுச்சு. மயம் பார்த்தேன், அம்மா செருப்புட்டு அடிச்சு போடுவேன், மரியாதை உன் புருஷன்ட்ட வச்சுக்க, நானா தூங்கிடுவேன் இல்லைன்னா குன்று, இந்த தொண்டையை வச்சு நீ கொண்டுறாத. அந்த மாதிரி சிரிக்குது, ஏத்தா அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா பெண்கள் வந்து நாட்டினுடைய கண்கள். இந்த தாய்மார் இல்லாட்ட நம்மளை அதுக்கு சொல்கிறேன்.
அதுகள் இல்லாட்டாலும் ஆம்பளைக்கு பருப்பு வேகாது. என்னை பார்த்தா ஆத்தாமார்கள்லாம் ஆம்பளைகளுக்கு செய்கிற இந்த துணி துவைக்கிற வரதா அப்போல்லாம் நல்ல மாசுக்கு முந்தானையெல்லாம் கட்டிக்கங்க. ஏன்னா ஆம்பளை சட்டை வேட்டி துண்டெல்லாம் துவைச்சு போடலாம். அவங்க சட்டியை துவைக்கிறவாரு சி பூரா கண்ணு கண்ணா வடையா இருக்கும். பூரா ஓட்ட ஓட்டையா சட்டி அதை துவைச்சு அதுக்கு பாவம் வாந்தி எடுத்து கிருகிருன்னு விழுந்து. இப்போ நிறைய பேர் சட்டியை பார்த்துருப்பாங்க ஹோட்டல். சரி அப்போ சப்ஜெக்டுக்கு வருவான். ஆதி ஒரு காலம் ஏப்பா அழுகுற? ஆல்ரவுண்டுக்காரன் உண்மையிலேயே கோடாங்கி பிறந்த மாதிரி அடிக்கிறானே. எல்லாம் உங்க கூட வந்து மேலூர் எங்க ஐயா சுரேஷ் கோடாங்கி மிஞ்சிட்டியானே. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். எங்க ஐயா பெரிய கோடாங்கி முனியாண்டின்னா திருப்பத்தூரில் முடியலன்னு தகவல் வந்துச்சு. எங்கள் ஐயா என்னை சொன்னார், ராதா பெரம்பர்றா கோடாங்கி ஏறான்னு திருப்பத்தூர் போயிட்டான். திருப்பத்தூர் போனவுடனே எங்கள் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தான் முடியலன்னு சொன்னாங்க. எங்கள் பெரியம்மா ஒரு ரூமில் படுத்து கிடந்துச்சு, எங்கள் பெரியப்பா ஒரு ரூமில் படுத்து கிடந்தார். போனவொடனே எங்கள் பெரியம்மா பார்த்தவொடனே அது பாவம் குளிருக்கு சொட்டு போட்டவுடனே இதுக்கு தான் முடியலன்னு வெளுத்து எடுத்துட்டேன் சாட்டையில் அடிச்சு. சாட்டையிட்ட அடிச்சு அதுக்கு தடுப்பாக வந்துருச்சு. அது அழுதுட்டு வந்து என்கிட்ட சொன்னிச்சு, என்ன எதுக்கிட்ட அவங்க ஐயா அடித்தேன். இல்லை வரையுமா உனக்கு தான் முடியல. முடியாது உன் பெரிய பாடா, அவன் அந்த ரூமில் படுத்து கிடக்காட்டான். அவனை போட்டு அடிக்க என்ன போட்டு அடிக்க. பழைய கிழவங்க உள்ள காலத்திலே இந்த தமராக்கி கிராமத்தில் சிவகங்கை நல்ல மாவட்டம். என் வீர விளைஞ்ச பூமியா சிவகங்கை சிவகங்கை. என் சிவகங்கை வட்டம் நாளொரு நாடு நாளொரு நாடு. என் தம்மராக்கி கிராமத்தில் என் பொல்லாத வெள்ள குதிரை வாகனமா இன்னைக்கு சாட்டைய கையில எடுத்து நீ விளையாட நேரமாச்சு எந்திரி. அடந்த முடி அழகாய அழகு ஐயனாரே ஸ்ரீ கலியும் வரத ஐயனாரே ஏழகாத்தம்மன் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு அஞ்சாமி மதிமரியாதைக்குரிய தலைமை உயர் திரு விஜி பாஸ்கரன் அம்பலம் முன்னாள் அமைச்சர், உயர் திரு எம் மகாராஜன் அம்பலம் அவர்கள், உயர் திரு ஏ ஜோதிமணி அம்பலம் அவர்கள், உயர் திரு சிவகங்கை காவல்துறை சார்பாயவர்கள் முன்னிலை திருமதி வள்ளிக்கொடி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு கனிமொழி பாலமுருகன் ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்போடு சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் வழிபட செய்யக்கூடிய இந்த ஐயனாரை ஏலகாத்தம்மன் அருளோடு நீங்கள் எல்லாம் நோய் நொடியின்றி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த திருவிழாவின் பிறவி எடுப்பு விழாவை நடத்தி இந்த சிங்கார வண்ண கலையரங்கத்தில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனை எடுத்து திருப்பி வழி தெரியாமல் இடையமேலூர்ந்து 4 பேர்கிட்ட கேட்டு வந்து அமைச்சர் ஐயா வீட்டிலே அசைவம் என்று சொல்லி ராஜபாட்டு நுழைந்து பிறகு இட்லி போட்டதுனால் அதையும் திருப்தியாக சாப்பிட்டு இந்த வேக்காட்டோடு நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டும் போட்டிருக்கடா. போராட்ட எவன் உத்தமனா அவன் சொல்ல மாட்டான்டா. இன்றைய தினம் சோப்பா காணாம். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை சரியாக எவ்வளவு போகுது. அது ஒன்றும் இல்லை, மோட்ரு போட்டாரா நிப்பாட்டலையா உட்கார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. எங்கனையாவது வந்துடுறேன். இந்த தாஜ்மார் கடையை அடைச்சா தாண்டா தமிழ்நாடு முன்னேறும். அத்தா இப்படி குடிக்கிற ஆளுகள்லாம் பொம்பளை ஆளுகள்லாம் நான் சொல்கிறேன், நீ அடிக்காத வைக்காத இம்சப்படுத்தாத. ஏன்னா கோச்சிட்டு போனாங்கன்னா நாளைக்கு ஓ அடுப்பில் தீ எரியாது. இரு அப்போ உட்காருப்பு அது போயிட்டு போகுது. அதனால பொம்பளை ஆட்டு சொல்கிறேன், இந்த குடிச்சிட்டு வர்ற ஆளுக்கு நீ சீறு கொண்டு வந்த உலக்க கிடக்கும், அதை என்ன பண்ணுறேன்னா நல்லா கொதிக்க வச்சுக்க. ரொம்ப பதமாக இல்லாமல் நடுத்தரமாக பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பூணு இருக்கு வர இரும்பு பூணு
அதை நல்லா கசடு அழுக்கு இல்லாமல் அலசிக்க. அதுக்கப்புறம் சாதா ஐஸ் வாட்டர் இருக்குவாரு, அதில் அந்த பூனை நல்லா அலசிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு கிழக்க வாத்து மூளையில் சாமி கும்பிட்டு ஒரு குலையை போட்டு நல்லா குலசாமியை கும்பிட்டு உலக்கையை எடுத்துட்டு வெதரில் அடிச்சிரு தாலி. அதோட சோழி முடிஞ்சு, உனக்கு வேலை முடிஞ்சு. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், புதுக்கோட்டை அருகாமல மேலப்பட்டு கிராம கண்டெடுத்த கருப்பு நிலா கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயில் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மேலி பேசு ரஞ்சிதம், கந்தனுக்கு தடவை வச்சு கம்மங்காட்டு ராஜாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்ட கதிகளங்க போகுதுங்க. தனநானே தன்னே நானே தன்னானே தனநானே தனநானே. 2 வரி தான் தெரியும், மிச்ச வரி அது பாடம். பாசத்துக்குரிய அருமை சகோதரி, பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி ஆட்டத்துக்கும் சரி கம்மங்காடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏஆர் ராசாத்தி வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்த எத்தனை மகான்கள். நான் சிறு வயதிலே கண்டு ரசித்த ஒரு மகான் ராசாக்கு ஒரு மண்ணுக்கு பெருமை சேர்த்தார். பி ஆறுமுகம் சித்தப்பு வெங்கல குரலும். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் சூப்பர் சிங்கரில் இருக்கிறார் எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி. இந்த மேடைக்கு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் கூட. அப்படி ஒரு தொண்டவளம். அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க திறமை அது. இனிமேல் நல்லா பாடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா? இருக்கேன். யாரு? ரெட்டையாளாம் என் தம்பி வெங்கடேஸ்வரன். இன்னைக்கு வர்ற நாரதன் பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் உங்களை அறியாம கைதட்டுவீங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே 5.5 கட்டன்னு 6.5 கட்டில பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாம கைதட்டக்கூடிய அன்பு உள்ளம் என் அன்பு தம்பி ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த மேடையிலே நாரராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு. ஒரே விஷயம், ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு பதவியிலே நீங்க நின்றீங்கன்னா புறாமே அன்பிலும் ஆதரவாலையும் போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. நாடக கலைஞர்களை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு நாடக கலைஞன் ஒரு அன்பை மட்டும் சுமந்து சென்னைக்கு சென்று அங்கே மதிப்புக்குரிய நாசர் ஐயா, விஷால் சார், பூச்சி முருகன், கோவை சரளா மேடம், இவங்க நின்ற அந்த தனி குறிப்பு தானே, அதில் ஒரு செயற்கைக்குழு உறுப்பினர்ல பாண்டவர் அணியில் போய் ஒரு நாடக நடிகன், எதுவுமே இவரை பற்றி தெரியாத அந்த திரைப்பட நடிகருக்கு அப்படி நாமினேஷன் கட்டி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு கலைஞன் தான் மாவடி கோட்டையை இங்கே வந்திருக்கிற ஆறுமுனி சக்கரவர்த்தி எம்.கே. ரத்னப்பா அவர்கள். கைதட்டலாம். நன்றி நன்றி. எம்.கே. ரத்னப்பா அவர்கள். அண்ணே, ஐயாவுடைய புகழை நீங்க நிறைய பாடுவீங்க, இப்ப நீங்க பாடுறீங்க. எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஆறுமுனிய பின்பாடு. அலைகடல் ஒரு நாளும் வற்றாது உலகினிலே, ஆதவன் மறைவதற்கு தடையேது உலகினிலே, தங்கத்தின் குணமிருந்தும் மாறாது மாறாது மாறாது, அதுபோல் பசும்பொன் திங்கத்தின் குணமென்றும் மறையாது. பசும்பொன் தந்த திலகமடா தம்பி, பாரோர் போற்றும் தெய்வமடா. பசும்பொன் தந்த திலகமடா தம்பி, பாரோர் போற்றும் தெய்வமடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உக்ர பாண்டியர் புதல்வரடா. பசும்பொன் தந்த திலகமடா
கலைகள் பயின்றவரா ஆத்ம ஞானம் பெற்றவரா தேசம் தலைக்க உழைத்தவராம் தேசம் தலைக்க உழைத்தவராம் தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடா தெய்வீக திருமகன் தேவர்தானடா பசும்பொல் தந்த திலகமடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ர பாண்டியர் புதல்வரடா பசும்பொல் தந்த திலகமடா நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா நாட்டிற்காக உழைத்தவராம் நாட்டிற்காக உழைத்தவராம் தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடா தெய்வீக திருமகன் தேவர்தானடா பசும்பொல் தந்த திலகமடா பெண்ணாசை வேண்டாம் என்று மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை வேண்டாம் என்று மண்ணாசை வேண்டாம் என்று நாட்டிற்காக உழைத்தவராம் நாட்டிற்காக உழைத்தவராம் தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடா தெய்வீக திருமகன் தேவர்தானடா பசும்பொல் தந்த திலகமடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ர பாண்டியர் புதல்வரடா பசும்பொல் தந்த திலகமடா நன்றி 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 நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் மிருதங்கத்து மட்டும் கிடையாது நாடக உலகத்திலே இந்த நாடக மேடை மைக்கு அனுபவம் வேணும்னா 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்த 5 வருஷம்தான் ஆகுது. இந்த என் தம்பி அவங்களோட வாத்தியார் ஆவடியார் கோயில் மோகன்தாஸ். ஏன்னா வாத்தியார் போடுற பாடம் மட்டும் எனக்கு மணித்தேவர் தான் வாத்தியார். எங்கள் வாத்தியார் எனக்கு எழுதின பாடமே கட்டப்பொம்மன் நாடகம் தான். வள்ளி திருமலாம் எனக்கு தெரியாது, கேள்வி ஞானம். வாத்தியார் என்ன சொல்லுவார்னா வழிதான் காட்டுவார், இதை பின்பற்றிக்கணும். அன்றைய ஒரு நாள் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என் தம்பி இந்த மிருதங்க வாசிக்கிற தம்பி வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு 1 மணிக்கு மேலே நாரதரா வர்றாரு வெங்கடேஸ்வரன், கூட பிறந்த அண்ணன் தான் இவர். எனக்கு தம்பி 2 பேரும். நான் பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி எம்புட்டு. ஆனால் என் தம்பி வாத்தியாரை மிஞ்சிட்டான்னு சொல்கிறது இவனை நான் சொல்லுவேன். என்னென்னா வாத்தியார் போட்ட பாடத்தையும் முறைப்படி படித்தான். யார் யார் என்ன பாடுவாங்கன்னு கேட்டுட்டு போய் அதை ஞானமாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை இருக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கு என்னுடைய தம்பராக்கி மக்கள் சார்பாக இரட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.